My dear students, good evening everybody. Actually, today ஈவினிங் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் அண்டு ஃபெர்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு இந்த கியூரிஸ் இஸ்லா சசப்டபிலிட்டி இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதேமாரி வேறு என்ன கான்செப்ட் சொன்னேன் அப்படின்னா ஸ்பின்னுனா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அடுத்தது இந்த ட்ரெயின் கான்செப்ட் சொன்னேன். இந்த ட்ரெயின் வந்து இந்த மேக்னெட்டிக் ட்ரெயின் சொன்னேன். அதேமாரி இந்த கீழடி அண்டு இந்த இது என்ன சொன்னோம், இந்த பரீடு மெட்டல்ஸ், பரீடு பிரிக்ஸு, இந்த இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி இன் பர்டிகுலர் பிளேஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தொல்லியல் துறையில் என்ன பண்ணுறோம் நம்ம படித்தோம் அப்படிங்க. இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். மேக்னெட்டிசம் பிளேஸ் இன்ட்ரெஸ்டிங் ரோல் இன் வேரியஸ் அஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? அதில் வந்து ஆர்கியாலஜிக்கல் அப்படின்றது ஒன்று. அதுக்கு முன்னாடி டயாமேக்னெட்டிக், ஃபெர்ரோமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவை ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டேன். நவ் வி டிஸ்கஸ் அபவுட் த நெக்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு தமிழில் எழுதிக்கிங்க. ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னா என்ன தமிழ் மீனிங்? காந்த தயக்கம் அப்படின்னு. காந்த தயக்கம். இப்போ காந்த தயக்கம்னா என்ன அப்படின்னா when a ferromagnetic material is kept in a magnetizing field, the material gets magnetized by induction. Okay, ferromagnetic materials means already I told that the classification of magnetic material generally classified into three types. One is the diamagnetic, another one is the paramagnetic, and another one is the ferromagnetic. In this ferromagnetic materials are placed inside the magnetizing field. So what is magnetizing field? Around the bar magnet or around the magnetic field, around the magnetic field we can place the material, ferromagnetic material. In this ferromagnetic material it should be converted into the form of magnetized material due to induction. So that the first three line நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. When a ferromagnetic material is kept in a magnetizing field, the material gets magnetized by induction அப்படின்னு சொல்கிறோம். இண்டக்ஷன் என்ன அர்த்தம்? தூண்டப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னடைஸ்டுனா நம்ம காந்தமாக்கும் பொருளாக மாறுது. இது எங்கே வைக்கிறோம்? மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறோம். வாட் இஸ் மேக்னடைசிங் ஃபீல்டு? அரவுண்ட் த மேக்னெட் magnetizing field is present அப்படின்னு சொல்கிறோம். An important characteristics of ferromagnetic material is that variation of magnetic induction B vector with the magnetizing field H is not linear அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகும். பட் ஆனால் என்ன ஆகாது, ஒரே லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது. இது ஒரு கிராஃப் மூலிமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கிராஃப் தான் நமக்கு இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபும் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன், இந்த ஃப்ளெக்ஸு டென்சிட்டி எக்ஸ் ஆக்சிஸு எக்ஸ் டேஸு ஒய் டேஸு ஒய் அண்டு ஒய் ஆக்சிஸு இந்த ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறீங்க. இதில் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது? மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? மேக்னடைசிங் ஃபீல்டு. இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறீங்க? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இது வந்து ரீடென்டிவிட்டி, கோஎரிசிவிட்டி, இது வந்து சென்ட்ரலில் ஆரிஜினில் ஓ இருக்குது. ஓகேவா? In case if the object, that is a ferromagnetic material, is placed initially என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ திஸ் இஸ் த பார் மேக்னெட். இதுக்கு வந்து நார்த் போல் அண்ட் திஸ் ஒன் இஸ் த சவுத் போல். அரவுண்ட் த மேக்னெட் என்ன இருக்குது அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டு ஏரியா இருக்குது. இப்போ இந்த மேக்னடைசிங் ஃபீல்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we can place the one of the neighboring distance or infinite distanceலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி ப்ளேஸ் பண்ணுறப்ப என்னாங்க அப்படின்னா மேக்னெட் கிட்ட வர்றப்ப இது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறிடும், இந்த அயன் பீஸ் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே இன்சைடு த மேக்னடைசிங் ஃபீல்டு திஸ் ஆப்ஜெக்ட் கெட்டிங் மேக்னடைஸ்டு வேல்யூ. ஓகேவா? அந்த மேக்னடைஸ்டு வேல்யூ நான் எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இங்கே நிறைய அயன் ஃபில்லிங்ஸு அல்லது இரும்பு துருவல்கள் அல்லது ஆணி இந்த மாதிரி சின்ன சின்ன என்னது அயன்ஸ்
இங்கே வந்து என்ன பண்ணுறோம், மேலே டச் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த மேக்னெட்னால இது அயானாக இருந்தாலும் இங்கே வந்து என்ன பண்ணிக்குது, அந்த அயான் பீஸ் வந்து இங்கே ஒட்டிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த அயான் பீஸை ஒட்டிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இனிஷியலாக இந்த டைம் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆக ஆக என்னாகும், இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு வேல்யூ வந்து என்ன ஆகுது, ஒரு லெவல் சேச்சுரேஷன் லெவலாக இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவோம். அதாவது த மேக்னெட் இஸ் பிளேஸ்டு இந்த பர்டிகுலர் ஏரியா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்கேஸு ஹியர் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் என்ன ஆகுது, அட் எ பர்டிகுலர் லெவல் இட் ஷுட் பி கன்வெர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேக்னடைசிங் இன்சைடு த மேக்னடைசிங் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுது? அதுக்கு மேலே என்ன ஆகாது அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது, மேக்னடைஸ்டு மெட்டீரியலாக மாற்ற முடியாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க என்ன சொல்கிறேன்னு. ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்னடைஸ்டு ஃபீல்டை மேக்னடைசைடு, அதாவது காந்த ஏற்புத்திறன் மிக்க ஒரு பொருளாக மாற்ற முடியும். தமிழில் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள், காந்த ஏற்புத்திறன் மிக்க ஒரு பொருளாக மாற்ற முடியும். அந்த காந்த ஏற்புத்திறன் மிக்க ஒரு பொருள் அல்லது மேக்னடைஸ்டு மெட்டீரியல் அப்படின்றது இட் இஸ் ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான். சரி, இதை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சார், இது எதோ நீங்கள் சொல்கிறது கான்செப்ட் புதுசாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்கிறேன்னு, இப்போ வந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கங்க, ஒரு வெசல். இன்சைடு த வெசல் என்ன பண்ணுறீங்க, வாட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்வெண்ட்னா என்னது, கரையக்கூடிய பொருள். இப்போ சுகரோ அல்லது கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்களே சொல்யூஷன் சால்வெண்ட்டு அப்படின்ற டைல்யூஷன், அதாவது டைல்யூட் பொருள் வந்து சுகர் அல்லது சால்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க. 1 ஸ்பூன் சுகர் போடுறீங்க கரையும், 2 ஸ்பூன் போடுறீங்க கரையும், 3 ஸ்பூன் போடுறீங்க கரையும், 4 ஸ்பூன் கரையும், 5 ஸ்பூனு கரையும், 6 ஸ்பூன் கரையும். இப்படியே நம்பர் ஆஃப் ஸ்பூன் திடீர்னு ஒரு 25 ஸ்பூன் போடுற அப்படின்னா சுகர் என்ன ஆகாது, கரையாது இல்லையா? அப்போ அதோடைய நேச்சர் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 15 ஸ்பூன் வந்து கெப்பாசிட்டி கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா மீதி 10 ஸ்பூன் அப்படி எங்கே தான் இருக்கும், அந்த வாட்டரில் அப்படியே என்ன ஆகிடும், கரையாமல் அப்படியே இருக்கும். அந்த லெவல் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேச்சுரேஷன் லெவலில். அதேமாரி இங்கே த மேக்னடைசிங் ஃபீல்டு, இன்சைடு த மேக்னடைசிங் ஃபீல்டு த ஆப்ஜெக்ட் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னடைஸ்டு மெட்டீரியல், த மேக்னடைஸ்டு மெட்டீரியல் கெட்டிங் என்னது மேக்ஸிமம் வேல்யூ த மேக்னடைஸ்டு மெட்டீரியலை கன்வெர்ட் ஆன வட்டி நம்ம என்ன தான் இது மேலே வச்சாலும் ஒரு 10 ஆணி ஒட்டுது அப்படின்னா 10 ஆணி தான் ஒட்டும். அது 20 ஆணி ஒட்டுதுன்னா 20 ஆணி தான் ஒட்டும். என்ன சொல்கிறேன் புரியுதா? சின்ன ஆணி நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு 1000 ஆணியை ஃபஸ்ட்டு 50 ஆணி ஒட்டிட்டு திருப்பி 55ஆவது ஒரு ஆணி ஒட்டினா அது ஒட்டாது, அது கீழே விழுந்துடும். அப்போ அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா மேக்னடைசிங் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டும்தான் என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணிங்க. அதுக்கு மேலே என்ன ஆட்டோமேட்டிக்காக சேச்சுரேஷன் லெவல் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து இன்கேஸ் இதை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ, எதை மேக்னடைசிங் ஏரியாவிலேருந்து வெளியில் எடுக்குது. அப்படி ரிமூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும், என்ன வரும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேச்சுரேஷன் லெவல் மேக்ஸிமம் லெவல்லேருந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக மினிமம் லெவல் போய் குறையும் அப்படின்னு சொல்லுவோம், டிக்ரீஸ் ஆகும். அந்த டிக்ரீஸ் ஆகிற பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீடென்டிவிட்டி அப்படின்னு என்ன சொல்கிறோம், ரீடென்டிவிட்டி. அந்த ரீடென்டிவிட்டி வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதெல்லாம் கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ரீடென்டிவ் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். தென் எகைன் என்ன பண்ணுறோம், நம்ம நெகட்டிவாக அப்படியே டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்னும் கொஞ்சம் குறைய என்னாங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து என்னாகும், நெகட்டிவில் என்னாகும், ஆப்போசிட் சேச்சுரேஷன் லெவல் இஸ் ஆல்சோ பாசிபிள். பட் ஆனால் ஃபுல்லாக என்னாகாது, அந்த அயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும், அயானை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா. எங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா, இந்த பார் மேக்னெட் அல்லது மேக்னடைசிங் ஃபீல்ட்லேருந்து ரீப்ளேஸ் நீ பண்ணினாலும் அந்த அயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னடைசிங் ஏரியா ஃபீல்டு இருக்கும், அதாவது சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சேச்சுரேஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் இவ்வளோ தாங்கண்ணே. இந்த கிராஃப் வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், தியரி போகிறோங்க. An important characteristic of ferromagnetic material is that variation of the magnetic induction B vector, the magnetizing field H is not linear. Not linear என்னது, straight line இருக்காது. It means that the ratio of B by H is equal to mu is not a constant.
V by H is not a constant அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ஸ்டடி த பிஹேவியர் இன் த டீட்டெயில். அதனுடைய ஸ்டடி நம்ம என்ன பண்ணுறோம், அதோட பிஹேவியரை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிஹேவியரை இங்கே ஸ்டடி பண்ணுறோம். ஏ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் வந்து அயன். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் அயன். இப்படி ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நான் சொல்கிறப்பயே அதனுடைய சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து என்ன இருக்கும் அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி வேல்யூ என்ன அப்போ இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்க இந்த இடத்துல எழுதிக்க. சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து பாசிட்டிவ் அண்ட் லார்ஜு அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி வேல்யூ வந்து என்னது வெரி லார்ஜு. மேலே எங்கே இருக்குது, மேலே அந்த டேபிளேஷன்லேயே இருக்குது பாருங்கள். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 148 அந்த பேஜில் மேலே டாப்லேயே இருக்குது. நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னது ஃபஸ்ட்டு 2 ரோ தேவையில்லை, 2 காலம் தேவையில்லை. பட் 3வது காலம் 4வது காலம் 5வது காலம் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் அயன் சொல்கிறோம். திஸ் அயன் இஸ் மேக்னடைஸ்டு ஸ்லோலி பை a மேக்னடைசிங் ஃபீல்டு H vector. The magnetic induction B of the material is increasing point A with the magnetizing magnitude of the magnetizing field and then attains saturation level. இப்போ நான் முதல் ஸ்டோரி நான் சொன்னேன் இல்லையா, சேச்சுரேஷன் லெவல்னால் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி சொல்லி நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபிசிக்ஸை புரிய வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதை அந்த சேச்சுரேஷன் லெவல்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்கு வந்து கெமிஸ்ட்ரி கான்செப்டை நான் சொன்னேன். ஓகேவா? சேச்சுரேஷன் லெவல் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து என்ன ஆகாது, அந்த அயன் வந்து என்னவோ மாறாது, அந்த அயன் பீஸ் வந்து என்னவோ மாறாது, மேக்னடைஸ்டு மெட்டீரியலாக மாறாது. அதை எப்படி தெரிஞ்சிக்கலாம்? ஒரு பார் மேக்னெட் இருக்குது, அது திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அது ஒன் மோர் டைம் ஐ டோல்ட் தட் ஹியர் திஸ் இஸ் த பார் மேக்னெட், திஸ் இஸ் என்னது மேக்னடைசிங் ஃபீல்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அயன் பீஸ் தட் இஸ் ஃபெரோமேக்னெட்டிக் இங்கே வைக்கிறோம். இந்த ஃபெரோமேக்னெட்டிக்கு மேலே என்ன பண்ணுறேன், ஒரு 10 ஆணி அல்லது 50 ஆணி வைக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்கோசரம் சொல்கிறேன். இந்த 50 ஆணி என்ன பண்ணும், அப்படியே ஒட்டிக்கும். திடீர்னு ஒரு 55வது ஆணி இங்கே வைக்கிறப்ப அல்லது 51க்குமே ஒரு 50 ஆணி இதோட ஒட்டுது, அதோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே என்ன ஆகாது, ஆணி வந்து அங்கே ஒட்டாது. நல்லா புரிஞ்சிங்க, அதுதான் சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து என்ன ஆகாது, அங்கே மேக்னடைசிங் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ரெஸ்பான்ஸ் மெட்டீரியல் டெசிபேட்டட். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டெரிசிஸ் பிளாட் ஃபார் B and V with H அப்படின்றது இந்த டயக்ராமில் இருக்குது. ரெஸ்பான்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டெபிசிட்டட் பை த AC த்ரூ ஷோன் இன் ஃபிகர் 3.23 அப்படின்னு சொல்லுவோம். ஏசின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசின்னா என்ன அர்த்தம், ஏ இங்கே இருக்குது, சி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பர்டிகுலர் லெவல் சேச்சுரேஷன் லெவல் வரைக்கும் டாட்டாக போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டாட்டாக போட்டிருக்கிறது வந்து சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் the saturation magnetization is defined as the question கேட்பாங்க, வாட் இஸ் சேச்சுரேஷன் லெவல் ஆஃப் மேக்னடைசேஷன். இந்த 3 லைன் அன்லைன் பண்ணிங்க. இந்த 3 லைன் இதுலேருந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டாலும் சரி அல்லது இந்த லைனை அன்லைன் பண்ணிட்டாலும் சரி. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை அப்படியே கொஞ்சம் அன்லைன் பண்ணிங்க. 3 லைனை defined as the maximum point up to which materials can be magnetized by applying magnetic field அப்படின்னு சொல்லுவோம். maximum point up to which the magnetic material which the material can be magnetized by applying the magnetizing field அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க்கில் கேட்கலாம். நோட் பண்ணிக்க. நான் நோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் நாளைக்கு நான் கிளாஸ் வந்துவிட்டு ஒவ்வொருத்தன் புக்கையும் செக் பண்ணுவேன். எவனாவது நோட் பண்ணாமல் சும்மா புக்கை கொண்டு வந்துட்டு வச்சு மீச்சு போடுவேன். எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். ஓகேவா? பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது, இஃப் த மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் நவ் ரெடியூஸ்டு. இப்போ மேக்னடைசிங் ஃபீல்டு நவ் ரெடியூஸ்னால் என்ன அர்த்தம்? மேக்னடைசிங் இது வந்து ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தாங்க. என்ன கொஞ்சம் கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் எ வெரி ஸ்டோரி. அது ஓனாக கூட எழுதலாம். இஃப் த மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் நவ் ரெடியூஸ்னால் என்ன அர்த்தம்? நாம் அந்த ஃபீல்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்படி ரிமூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அந்த காந்தமாக்கும் காந்த தூண்டலினுடைய மதிப்பு வந்து என்ன ஆகுது, குறையும், டிக்ரீஸ். பட் டஸ் நாட் ரீட்ரேஸ் ஒரிஜினல் பாத் சிஏ. இந்த ஒரிஜினல் பாத் சிஏ இந்த ஏசின்னு போச்சு இல்லையா, அந்த பாத்லேயே வராது. பட் ஆனால் என்ன அப்படின்னா வேறு ஒரு பாத் வரும். அந்த வேறு பாத் வந்து என்னென்னா சிடி அப்படின்னு சொல்லுவோம். இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் பாத் சிடி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் என்னது, இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி எப்படின்னா
நம்ம காந்தமாக்குறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் அந்த காந்தமாக்குற அந்த ரிமூவ் பண்ணுற அந்த ஃபோர்ஸும் ஒரே மாதிரியாக இருக்காது. அதனால் அந்த பாத்து அங்கே வேரியேஷன் ஆகுது. என்ன சொல்கிறேன்னு புரியுது? அந்த தெளிவாக புரிஞ்சிக்க. கேட்கலாம், ஏசியில் போயிட்டு ஏன் சிடி வருது, டயராமை பார்த்துக்கோ. ஏசியில் போயிட்டு ஏன் சிடியில் வருது அப்படின்னா, the object or iron piece ferromagnetic material can be magnetized in the magnetizing field. Inside the magnetizing field it has some amount of another increasing. Okay, now reduced to the magnetizing field அப்படின்னா the magnetic induction is also decreases because but not retrace the original path அப்படின்றோம். because original path CA it takes path CD அப்படின்றோம். பிகாஸ் அது காந்தமாக்குவதற்கு நம்ம என்ன பொருள் என்ன மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுத்தோமோ அதே மேக்னடைசிங் ஃபீல்டு தான் இங்கே இருக்குது. பட் ரிமூவ் பண்ணுறப்ப அப்ளை பண்ண வேல்யூவும் ரிமூவ் பண்ணுற வேல்யூயும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் எனர்ஜியை எடுத்துக்கிச்சின்னு அர்த்தம். ஓகேவா? when the magnetizing field is 0 the magnetic induction is not 0 and it has positive value. it has a positive value. இந்த பாசிட்டிவ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, கிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, சிஏடின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கிராஃபை நல்லா பாருங்கள். டி போட்டு ரீடென்டிவிட்டின்னு போட்டிருக்காங்கல்ல, அது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால 0 தான். பட் ஆனால் வந்து என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ இண்டக்ஷன் இஸ் நாட் 0 பட் இட் ஹேஸ் என்னது பாசிட்டிவ் வேல்யூ from the graph. Okay, this implies that some magnetism is left on the specimen even when H is equal to 0. Next, the residual magnetization AD present in the specimen is called remanence or retentivity. The residual magnetization அப்படின்னா என்ன அர்த்தம், ஏடின்னு இருக்கு இல்லையா, அந்த ஏடி வந்து என்ன சொல்கிறோம், it is called a remanence அப்படின்றோம். ரெமனன்ஸ்னால் எழுதிக்கிங்க, காந்த தேக்குத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். காந்த தேக்குத்திறன். காந்த தேக்குத்திறன் என்ன அர்த்தம், மேக்னடைசிங் ஃபீல்டிலிருந்து த மேக்னெட் இஸ் ரிமூவ்டு பட் இட் ஷுட் பி என்னது, இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் என்னது என்னன்னு சொல்லி இதை மேக்னடைசிங் ஃபீல்டிலிருந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணாலும் இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ தட் த மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஹியர் ரெமனன்ஸ் ஆர் ரீடென்டிவிட்டி. த ரெமனன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் டு ரிட்டைன் த மேக்னட்டிசம் இன் தம் ஈவன் ஆஃப்டர் மேக்னடைசிங் ஃபீல்டு டிஸப்பியர்ஸ். ஓகே, மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து எடுத்தாலும் இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். Okay, in order to demagnetize the material, the magnetizing field is gradually increased in the reverse direction. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் டைரக்ஷன் என்ன பண்ணுறோம், கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாலும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் now the magnetic induction decreases along DE and becomes 0 and E. Okay, the magnetizing field AE reverse direction is required to bring the residual magnetism to 0 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மேக்னடைசிங் ஃபீல்டில் இருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறப்ப, தட் இஸ் அயன் பீஸை ரிமூவ் பண்ணுறப்ப த மேக்னடைசிங் ஃபீல்டு ஏஇ இஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன். The reverse direction வந்து என்ன வேணும் அப்படின்னா, இஸ் ரெக்வயர்ட் டு பிரிங் த ரெசிடுவல் மேக்னடைசேஷன் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். டு 0 அப்படிங்கிறப்ப, பட் என்ன தான் அது 0வாக இருந்தாலும் அங்கே வந்து என்னது, the magnitude of the reverse magnetizing field which residual magnetism of the material vanishes is called, it is என்னது, coercivity அப்படின்னு coercivity. ஓகேவா? இது வந்து கோஎர்சிவிட்டினா என்ன, அதுக்கடுத்து ரெமனன்ஸ்னால் என்ன, இது ரெண்டும் தனித்தனியாக ஒரு 2 மார்க் கொஷின்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது மேக்னெட்டிக் மேக்னடைசிங் மெட்டீரியல்லேருந்து நம்ம ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு வந்து என்ன ஆகும், சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, வேறு எதுவும் வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். Okay, further increase the H increase in reverse direction causes the magnetic induction to increase along the EF until it reaches the saturation at F in the reverse direction. If magnetizing field is decreased and then increase in direction reversed,
ஸோ தட் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ட்ரேசஸ் த பாத் FGKC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த closed curve ACDEFGKC is called another hysteresis loop அப்படின்னு, and it is the corresponds to the one cycle of magnetization அப்படின்னு. இப்போ ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நீங்கள் என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு பெண்டுலம் கன்சிடர் பண்ணுறீங்க, ஒன் பெண்டுலம். இப்போ ஒன் பெண்டுலம்னா என்ன சார் மீனிங்கு? லிசன், இப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெண்டுலம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெண்டுலம், திஸ் இஸ் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ஓகேவா? திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இந்த எஜ்ஜுக்கு போயிட்டு திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்து ஸ்டாப் நிற்கும். திஸ் இஸ் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். பட் இந்த மேக்னடைசேஷன் பொறுத்த வரைக்கும், மேக்னடைசேஷன் அல்லது ஹிஸ்டெரிசிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அல்லது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? டெஃபினட்டாக இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்படி போயிட்டு திருப்பி என்ன ஆகும்? வேறு ஒரு பாயிண்ட் போயிட்டு நெகட்டிவில் சேச்சுரேஷன் லெவலில் திருப்பி பாசிட்டிவில் ஒரு சேச்சுரேஷன் லெவல் போயிட்டு திருப்பி இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் சொல்கிறோம். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன், இந்த ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் என்ன சொல்கிறோம்? ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்கிறோம். இப்போ இந்த ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷனில் என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அயான் மெட்டீரியல் the ion material is nothing but a ferromagnetic material. This ferromagnetic material gets some amount of magnetic energy. Okay, in case paramagnetic material வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோம், ஆர் diamagnetic material வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோம். if any one of the material we consider என்னது? definitely it having some amount of magnetic energy from the magnetizing field அப்படின்னு சொல்கிறோம். from the magnetizing field அப்படின்னு சொல்கிறோம். இந்த entire cycle the magnetic induction B lags behind magnetizing field H. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். this phenomenon of lagging of magnetic induction behind the magnetizing field is called hysteresis. ஹிஸ்டெரிசிஸ்னா எழுதிக்கங்க, காந்த தயக்கம் அப்படின்னு. சரியா? காந்த தயக்கம், the phenomena of lagging of magnetic induction behind the magnetizing field is called hysteresis. Hysteresis means lagging behind. அதாவது காந்தமாக்கக்கூடிய ஒரு பொருளை காந்தமாக்கின வட்டி நம்ம மேக்னடைசிங் ஃபீல்ட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா அங்கே வந்து என்ன ஆகாது? காந்த பண்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும்? காந்த பண்பு இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறாங்க இங்கே சொல்கிறாங்க. இப்போது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், தயக்க இழப்பு. ஓகேவா? முதல்ல பார்த்தது காந்த தயக்கம் தலைப்பு சொன்னேன். ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னா, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்னா தயக்க இழப்பு. ஓகேவா? டூரிங் த மேக்னடைசேஷன் ஆஃப் தி ஸ்பெசிமென் த்ரூ எ சைக்கிள் தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் எனர்ஜி in the form of heat. ஓகேவா? இப்போ இன்கேஸு இந்த மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறப்ப if any one of the object or ion piece or ferromagnetic material, paramagnetic material or diamagnetic material placed in the magnetizing field, it should be convert the form of magnetized material. இப்போ magnetized material means ion is converted into the form of magnetized material அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ion in the form of magnetized material. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்னா அங்கே வந்து என்னமோ ஒரு 100 டிகிரி செல்சியஸோ அல்லது 500 7,100 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி ரொம்ப மேக்ஸிமம் டெம்பரேச்சர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து என்னது? ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் வெரி லெஸ் மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். ஓகே, மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும். During the magnetization of the specimen through a cycle, there is a loss of energy in the form of heat. This loss is attributed to the rotation and orientation of the molecular magnets in the various directions. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ரொட்டேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒன்னோட ஒன்று உரசுறது அல்லது ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதில் பின்னாடி அடுத்த லெசனில் படிப்போம் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏசி டைனமோ இந்த வேணால் அந்த பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி டைனமோன்னு போட்டுருங்க. 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்டில் 2 மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம்? ஒரு காயில் இருக்கிறப்ப
அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா காயில் ரொட்டேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில் 10th படிச்சிருக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து ரொட்டேஷன் ஆர் ஓரியன்டேஷன் of a molecular magnets in various direction என்ன ஆகும், it is found that the energy loss or dissipated, energy வந்து என்ன ஆகும், loss ஆகும், dissipated per unit volume of the material when it is carried through a one cycle of magnetization. It is equal to the area of the hysteresis loop. ஓகேவா? இந்த ஹிஸ்டெரிசிஸ் இந்த ஒன் மேக்னடைசேஷன் அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஒரு இது போய் ஒரு சர்க்கிள் போயிட்டு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க, லிசன், அந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போகும், திருப்பி இந்த மாதிரி இங்கே வரும், இப்படி போயிட்டு இந்த மாதிரி இருக்குங்கண்ணே. சரியா? இந்த லூப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லி. இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்லையுமே காமன், என்னது காமன். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க, ஹார்ட் எக்ஸ்ரேஸ், ஹார்ட் அண்டு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஹார்ட் அண்டு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போ based on the shape and size of the hysteresis loop, the ferromagnetic materials are classified as soft magnetic materials and with smaller area, and hard magnetic materials with larger area. இப்போ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் 2 டைப்ஸ் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலும், இன்னொன்று ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலும் கன்சிடர் பண்ணுறோம், லார்ஜ் ஏரியா. த கம்பேரிசன் ஆஃப் த ஹிஸ்டெரிசிஸ் லூப்ஸ் ஆஃப் 2 மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் shown in figure. That is the properties of soft and hard magnetic materials are compared to table 3.2. இப்போ சிலிக்கான் ஸ்டீல் எடுத்துருக்கோம், கார்பன் ஸ்டீல் எடுத்துருக்கோம், சிலிக்கான் ஸ்டீல் அண்டு கார்பன் ஸ்டீல். இப்போ இந்த சிலிக்கான் ஸ்டீல் கம்பேர் பண்ண, சிலிக்கான் ஸ்டீல்னால் என்ன அர்த்தம், அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்குது, கார்பன் ஸ்டீல் வந்து என்னது ரெட் கலராக இருக்குது. இப்போ இது என்ன ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேக்னடைசிங் கார்பன் எடுத்துகிட்டு இன்சைடு த மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறப்ப அதனுடைய ஹிஸ்டெரிசிஸ் லூப்பு, சரியா, சேச்சுரேஷன் லெவலு, கோஎரிசிவிட்டி, அப்புறம் அந்த காந்த தேக்கு திறன் சொன்னோம் இல்லையா, ரெமனன்ஸு, அதுக்கடுத்து ரீடென்டிவிட்டி, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கார்பனை கம்பேர் பண்ணுறப்ப சிலிக்கானுக்கு வேரி ஆகும். ஓகேவா? அதுதான் இங்கே டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் 1 மார்க் கொஷின்லேயும் அது கேட்கலாம். சரியா? விச் இந்த சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இஸ் ஸ்மாலர் ஏரியா அண்ட் ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் லார்ஜர் ஏரியான்னு சொல்கிறாங்க இல்லையா, விச் ஒன் இஸ் கிரேட்டர் ஏரியா ஆர் விச் ஒன் இஸ் ஸ்மாலர் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கொஷினில் 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேபிள் 3.2. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சாஃப்ட் அண்ட் ஹார்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ரீடென்டிவிட்டி. ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸு, சீரியல் நம்பர், ப்ராப்பர்ட்டிஸ், சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக், ஹார்டு ஃபெரோமேக்னெட்டிக் அப்படின்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் ரிமூவ்டு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ரிமூவ் பண்ணோம்னா மேக்னெட்டிசம் வந்து டிஸப்பியர்ஸ், இந்த மேக்னடைசேஷன் பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே டிஸப்பியர்னால் கொஞ்சம் இருக்கும், பர்சிஸ்ட்னா என்னது, தடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏரியா ஆஃப் த லூப் வந்து இங்கே ஸ்மாலாக இருக்கும், அங்கே லார்ஜாக இருக்கும். அப்புறம் ரென்டிவிட்டி, கோஎர்சிவிட்டி, சசப்டபிலிட்டி, ஹிஸ்டெரிசிஸ் லாஸு, யூசஸ்ஸு. சரியா? இது எங்கெங்கே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்மாலு, லார்ஜு, ரீடென்டிவிட்டி லோ, இந்த இதுக்கு வந்து ஹையாக இருக்கும். சரியா? இன்னும் இந்த டேபிளேஷன் பார்த்து அதை போய் படிச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் யூஸ் வந்து இது வெரி லெஸ்ஸு ஃபார் சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக் அண்ட் வெரி மேக்ஸிமம் ஃபார் ஹார்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மீதிலாம் லோ, ஹை, லோ, மேக்ஸிமம் எல்லாம் மேக்ஸிமம் கான்செப்ட்டு ரீடென்டியாக இருந்தாலும் சரி, கோஎரிசிவிட்டி, சசப்டபிலிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி என்ன பண்ணுங்கள், படிச்சிங்க, இதை பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்குங்க. சாஃப்ட் அயன், மீ மெட்டல், செல்லாய், இதெல்லாமே வந்து என்னது சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஹார்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா கார்பன், ஸ்டீல், அலுமினா, அலுனிகோ அண்டு லாட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப். த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப் that is provides information such as retentivity, coercivity and permeability, susceptibility. இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, ரீடென்டிவிட்டினா என்ன, சசப்டபிலிட்டினா என்ன, பர்மியபிலிட்டினா என்ன, கோஎரிசிவிட்டினா என்ன. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்பு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா. அண்ட் ஆல்சோ எனர்ஜி லாஸஸ் டூரிங் ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் ஈச் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். therefore the study of hysteresis loop will help us selecting proper and suitable material for a given purpose. ஓகேவா. இந்த என்னென்ன பர்பஸ் கீழே அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பர்மனன்ட் மேக்னெட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்மனன்ட் மேக்னெட் அப்படின்றோம். The materials with have high retentivity, high coercivity and low permeability are suitable for making permanent magnets அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கார்பன் ஸ்டீல் அண்டு அலினிகோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இது வந்து ஜஸ்ட் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கன்னு. இது என்ன கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹிஸ்டெரிசிஸ் லூப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஜென்ரல் கான்செப்ட். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் சாஃப்ட் அயன் கோராக இருந்தாலும் சரி, அல்லது பேராமேக்னெட்டிக், ஃபெர்ரோமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் எதாக இருந்தாலும் சரி, அதனுடைய ரீடென்டிவிட்டி, கோஎர்சிவிட்டி, பர்மியபிலிட்டி, சசப்டபிலிட்டி வேல்யூ என்ன பண்ணுறோம், ஸ்டடி பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ எனர்ஜி லாஸஸ் ஆல்சோ என்னது ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் விச் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். therefore the study of hysteresis loop will help us to selecting proper suitable material for which given purpose அப்படின்னு சொல்லுவோம். சரியா, given purpose. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்ஸை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்னா என்ன, பர்மனன்ட் மேக்னெட்னா என்ன, கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, இந்த 3 ப்ராப்பர்ட்டி 3 மெட்டீரியலுக்குமே ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. த மெட்டீரியல்ஸ் வித் ஹை ரீடென்டிவிட்டி, ஹை கோஎர்சிவிட்டி அண்ட் லோ பர்மியபிலிட்டி. ஓகேவா. த சூட்டபுள் பர்மனன்ட் மேக்னெட்ஸ், மேக்கிங் ஏ சூட்டபுள் பர்மனன்ட் மேக்னெட். பர்மனன்ட் மேக்னெட் நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே என்ன பண்ணுவோம், அந்த மிஷினில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏசி டைனமோலாம் நமக்கு பர்மனன்ட் மேக்னெட்டு தேவைப்படும். ஓகேவா. அதுக்கடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டு. எலக்ட்ரோ மேக்னெட்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும் சொல்லி பார்த்துருக்கோம். சரியா. த மெட்டீரியல்ஸ் விச் ஹை இனிஷியல் பர்மியபிலிட்டி அண்ட் லோ ரீடென்டிவிட்டி அண்ட் லோ கோஎரிசிவிட்டி அண்ட் தென் thin hysteresis loop with a smaller area are preferred to make a electromagnet அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாஃப்ட் அயன் கோர், மியூ மெட்டல், சாஃப்ட் அயன் கோர் அண்டு மியூ மெட்டல், தட் இஸ் நிக்கல் அண்டு அல்லாய். நிக்கல் அண்டு அல்லாய் ஆகிறத என்னது எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் எலக்ட்ரோ மேக்னெட் வந்து என்ன, பர்மனன்ட் மேக்னெட்னா என்ன அப்படின்னா, அது ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வேல்யூஸ் நமக்கு ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. பர்மியபிலிட்டி எப்படி இருக்கும், வேறு என்ன, ரீடென்டிவிட்டி எப்படி இருக்கும், கோஎர்சிவிட்டி எப்படி இருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு, அதுக்கு அடுத்தது பர்மனன்ட் மேக்னெட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா. ஜஸ்ட் வி கிவ் த ரிசல்ட் ஒன்லி. ஓகே, வி கிவ் த ரிசல்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். த மெட்டீரியல்ஸ் விச் ஹை இனிஷியல் பர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பர்மியபிலிட்டினா நான் ஏற்கனவே மீனிங் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் பர்மியபிலிட்டினா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் த்ரூ அலவுடு ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீடென்டிவிட்டிங்கிறது இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்பில் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் தின் ஹிஸ்டெரிசிஸ் லூப் வித் ஸ்மாலர் ஏரியா ஆர் நீடட் டு டிசைன் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ஸு. டிரான்ஸ்ஃபார்மர் கோர், சாஃப்ட் அயன். சரியா. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கோர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.11 பாருங்கள். இதை ஒன்றை மட்டும் பார்த்துடலாம். The following figure shows the variation of the intensity of magnetization with applied magnetic field intensity for the 3 magnetic materials X, Y and Z. Identify the magnetic materials X, Y, Z. இப்போ X கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ரெட் கலரு, ஒய் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரு, அதுக்கடுத்து Z கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரு. எக்ஸ் ஆக்சிஸில் ஹச் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் எம் கொடுத்துருக்காங்க. அதோட சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ஸ்லோப் ஆஃப் த M and H is graph measure of the magnetic susceptibility formula psi m is equal to m by h. ஓகேவா. psi m is equal to m by h. இப்போ இங்கே என்ன சொல்கிறோன்னா, அந்த ஃப்ரம் த ஸ்லோப்பை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறோம், ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்லோப் இஸ் a பாசிட்டிவ் அண்ட் லார்ஜர் வேல்யூ. ஸோ இட் இஸ் a ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது பாசிட்டிவாகவும் இருக்கணும், லார்ஜர் வேல்யூவாகவும் இருக்கணும். அந்த சசப்டபிலிட்டி வேல்யூ லார்ஜர், இந்த மாதிரிலாம் இந்த டயாமேக்னெட்டிக், ஃபெர்ரோமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் படித்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எங்கே படித்தோம், பாசிட்டிவ் அண்ட் லார்ஜர் வேல்யூ எதுக்கு இருக்குது, மெட்டீரியல் எக்ஸுக்கு இருக்குது. ஓகேவா. மெட்டீரியல் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ், பட் ஆனால் வந்து என்னது லெஸ்ஸர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். லெஸ்ஸர் வேல்யூனா எப்படி இருக்குது, எக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒய் வந்து என்னவாக இருக்குது, மினிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒய் இஸ் த மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா.
Next another one that material Z slope is negative. Slope is the negative and hence it is a diamagnetic material. Slope is negative na enna artham? Z பாசிட்டிவ்ல இல்லாமல் நெகட்டிவ் எப்படி இல்லாமல் எப்படி அதாவது ஒய் வேல்யூம் வந்து என்னது பாசிட்டிவ் நோக்கி போகுது, எக்ஸ் வேல்யூம் பாசிட்டிவ் நோக்கி போகுது. பட் ஆனால் இது வந்து என்னது மேக்ஸிமத்தில் வந்து மினிமத்துக்கு வர்ற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, க்ரீன் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் திஸ் இஸ் என்னது, திஸ் ஒன் இஸ் த ஸ்லோப் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் எ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அனதர் ஒன் த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு. மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா த ஓயர்ஸ்டெட் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட். யார்? ஓயர்ஸ்டெட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த இயர் 1820 ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓயர்ஸ்டெட் while preparing his lecture in physics noticed that electric current passing through the wire reflected nearby the magnetic needle in the காம்பஸ் அப்படின்றார். ஓகேவா? அதாவது ஒரு மேக்னெட்டிக் நீடில் வழியாக ஒரு கரண்ட் கேரிங் எலமெண்ட் வழியாக என்ன பண்ணுறோம், கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்போ ஒரு மேக்னெட்டிக் நீடில் இஸ் பிளேஸ்டு அரவுண்ட் த கரண்ட் கேரிங் எலமெண்ட். என்ன ஆகுது, இட் ஷுட் பி கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் என்னது அந்த டிஃப்ளெக்ஷன் அப்படின்றார். ஓகே, பை த ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன். இது இப்போ ஒரு ஒயர் இருக்குது, நீங்கள் லிசன்,